Hello everyone, I'm Madan Gowri. நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வாழ்நாள்ல கண்டிப்பா போகணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி சில இடங்கள் இருக்கும். கரெக்டா? அது ஐஃபில் டவரா இருக்கட்டும், இல்ல தாஜ்மஹலா இருக்கட்டும், இல்ல ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி சில இடங்கள் கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு டைமாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நினைச்சா கூட போய் பார்க்க முடியாத 8 சுவாரஸ்யமான இடங்களை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பாகுபலி படத்துல ஸ்டார்டிங்ல அந்த சின்ன வயசுல பாகுபலி அவங்க அம்மா பயமுடுத்துவாங்கல்ல, மேல போகாத, பேயும் பூதமும் இருக்கும், கடிச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் நம்மள பயமுறுத்தி வச்சிருக்கிற 8 இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் உண்மையை சொல்லணும்னா அந்த 8 விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் 8மே என்னோட பக்கெட் லிஸ்ட்ல போயிடுச்சு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் 8யும் சொல்ல போறேன். உங்களுக்கு எது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? நவ லெட்ஸ் பிகின். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹர்ட் ஐலாண்ட், ஆஸ்திரேலியா. சோ ஆஸ்திரேலியால இருக்கிற இந்த ஹர்ட் ஐலாண்ட் நீங்க ஆஸ்திரேலியா கிட்ட இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஆஸ்திரேலியால இருந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் நம்ம கடல் வழியா போனோம்னா சவுத் போல் கிட்ட இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட் தான் இந்த இந்தியன் ஓஷன்ல இருக்கிற இந்த ஐலாண்ட் தான் ஹர்ட் ஐலாண்ட். இதுக்குள்ள ஏன் சாதாரண மனிதர்கள் போக முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பயங்கரமா கிளவுட்ஸ் இருக்கும். இங்க இருக்கிற கிளைமேட் சாதாரண மனுஷங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. ரொம்பவே கோல்டான ஒரு இடம். பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற 1-2 நபர்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் மட்டும் தான் போறாங்க. கிட்டத்தட்ட 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற இந்த ஐலாண்ட் ஏன் முதல்ல போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கன்னு கேட்டீங்க. கரெக்டா? அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐலாண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த ஐலாண்ட சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கடலுக்கு நடுவுல இருக்கு, எந்த மனுஷங்களோட டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. கடல் முடிஞ்ச உடனே அப்படியே ஐலாண்ட் 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான், குட்டி ஐலாண்ட் தான். அதாவது தரையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடல் கரை. அந்த கரையை தாண்டி கொஞ்சம் மேல போனீங்கன்னா பச்சை பசேர்னு ஒரு மலை, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா அது ஒரு மலை. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஹிமாலயாஸ் மாதிரி முழுக்க முழுக்க பனி பிரதேசம். அந்த மலையோட உச்சிக்கு போனீங்கன்னா நடுவுல ஒரு வல்கனோ. இப்படி வித்தியாசமான கிளைமேட்ஸ் ஒரே ஐலாண்டுக்குள்ள வச்சிருக்கிற இந்த ஐலாண்டுக்கு ஆனா சாதாரண மக்கள் போக முடியாது. ரிசர்ச் ஃபெசிலிட்டி மட்டும் யூஸ் பண்றவங்க மட்டும் தான் போக முடியும். இதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் எடுத்துக்கு தான் போக முடியும். இதெல்லாம் தாண்டி அந்த ஐலாண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பென்குயின், சீல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்தோட ரேரஸ்ட் வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. டூம் ஆஃப் கின் ஷி ஹுவாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சைனீஸ் எம்பரரோட ஒரு டூம்ப். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சைனால இருக்குது. இது இவரோட கதையை நான் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர், அவரோட சமாதி இதுக்குள்ள சைனீஸ் கவர்மெண்ட் மக்களை உள்ளுக்குள்ள அலோவ் பண்றது இல்ல. ஏன் சைனீஸ் கவர்மெண்டே ஒரு அளவுக்கு மேல உள்ளுக்குள்ள போய் பாக்குறது இல்ல. இது எங்க இருக்கு, அப்படி என்ன இந்த சமாதியில இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மொத்த நகரமே இப்ப எப்படி பிரமிட்ல ஒரு மன்னர் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிட் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சைனாவோட மிகப்பெரிய முதல் மன்னர் அப்படின்னு இவரை சொல்றாங்க. 2200 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட கதையை பயங்கர காமெடியான கதை. அதை நான் ரெண்டாவதா சொல்றேன். இந்த இடத்தை பத்தி சொல்லிடுறேன். இவரோட பாடியை ஒரு மலைக்கு அடியில கம்ப்ளீட்டா ஒரு கொடைஞ்சு ஒரு மொத்த சிட்டியவே ஒரு மலைக்கு அடியில உருவாக்கி இருக்காங்க. அந்த உருவாக்கப்பட்ட சிட்டியில இவரோட பாடியை வச்சுக்கிட்டு இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணுங்கிறதுக்காக நிறைய மனிதர்களை உள்ளுக்குள்ளேயே போட்டு வெளியே வரவிடாம அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே நிறைய டெரகோட்டா சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் 2000 டெரகோட்டா சோல்ஜர்ஸ் மட்டுமே எடுத்திருக்காங்க. இது போக 8000 சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்றாங்க. 2200 வருஷத்துக்கு முன்னாடியே செத்ததுக்கு அப்புறமும் ஒரு ராஜாவா வாழணும்னு ஆசைப்பட்ட இந்த மன்னரோட ஒரு சமாதியை தான் சைனீஸ் கவர்மெண்ட் எல்லாரையுமே அலோவ் பண்றது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணா அவரோட மரியாதையை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டாவது மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள போக போக அதாவது ரேடியேஷன் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்குள்ள போனா நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. எக்ஸாக்டா அவரோட சமாதி எங்க இருக்குன்னு கூட இந்த மலைக்குள்ள போய் பார்க்க முடியல. மேலோட்டமா உள்ள போனதுக்கே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் போற வழி ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த பூபி டிராப்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இந்த பொறி அப்படின்னு சொல்றாங்க. 1001 படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொறி நிறைய இடத்துல இருக்கு. இன்னமும் சைனா கிட்ட ப்ராப்பரான டெக்னாலஜி இல்லன்னு சொல்றாங்க. இந்த இடத்த போய் கம்ப்ளீட்டா எக்ஸ்கவேட் பண்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு 2200 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கர மிஸ்டீரியஸா இந்த ஒரு இடம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இவரோட கதையை சொல்லணும்னா, இவர் சைனாவோட மிகப்பெரிய எம்பரர். வாழ்நாள் ஃபுல்லா ஆசைப்படுற அத்தனையுமே அவருக்கு கிடைச்சிருச்சு. பொண்ணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், எல்லாமே அளவுக்கு அதிகமா அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படும், சாகாவரம் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாகாவரம் வேணும் அப்படின்னு யோசிச்சு நிறைய சயின்டிஸ்ட் அதுல ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வச்சிருக்காரு. இப்படி இருக்கிறப்ப அவருக்கு 49 வயசு இருக்கிறப்ப அவர் பயங்கரமா நோய்வாய் வேறப்பட்டுட்டாரு. சோ இதுல இருந்து எப்படியாவது இந்த சாகாவரம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ ஒரு சயின்டிஸ்ட் சைனால இருக்கவர் இருந்துகிட்டு, இந்த மெர்க்குரியை குடிச்சா நீங்க சாகாவரம் பெற்றுவீங்கன்னு சொல்லி மெர்க்குரியை கொடுத்திருக்காங்க. இவரும் அதை நம்பி குடிச்சிருக்காரு. குடிச்ச உடனே அவர் செத்தும் போயிருக்காரு. இதுதான் அவரோட ஒரு ரொம்பவே சோகமான ஒரு கதை. அவர் மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
சீட் வால்ட் அப்படிங்கிறது. சீடுக்கு எதுக்குடா வால்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்ட்னா வந்து இந்த பேங்க்ல எல்லாம் கொடுப்பாங்களே லாக்கர், அதான் கேட்டீங்கன்னா ஆமா அதே தான். இந்த சீட் வால்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்வேல இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பனி பிரதேசத்துல இருக்கிற இந்த வால்ட் வந்து உலகத்துல இருக்கிற நிறைய விதைகளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர் இல்ல இப்போ கூட வந்து ஏதாவது உலகத்துல மிகப்பெரிய சீரழிவு வந்துருச்சுன்னா, மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல யாராவது விசிட் பண்ணாங்கனாலோ இல்ல இந்த உலகத்துல யாராவது சர்வைவ் ஆனாங்கனாலோ அவங்க வந்து மறுபடியும் இங்க இருக்கிற செடிகளையும் குடிகளையும் வளர்க்கணுங்கிறதுக்காக இப்போ இருக்கிற செடி கொடிகளோட விதைகளை சேர்த்து வைக்கிற ஒரு வால்ட் தான். இதுக்குள்ள வந்து எல்லா மனிதர்களும் போக முடியாது. ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கிறவங்க, ஓனர்ஸ் மட்டும் தான் உள்ளுக்குள்ள போக முடியும். இது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு வால்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் ஒரு இடத்துல எல்லா விதைகளையும் பார்க்க முடியும்னா யோசிச்சு பாருங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஹிஸ்டரி அண்ட் ரிலிஜன் மிக்ஸா இருக்கும். வேட்டிகனோட சீக்ரெட் ஆர்கைவ்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேட்டிகன் சிட்டி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வேட்டிகன் சிட்டியோட அண்டர் கிரவுண்ட்ல வந்து இதுவரைக்கும் யார் கண்ணுக்கும் பட முடியாத அளவுக்கு ரொம்பவே ரேரான புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த புக்ஸ்ல வந்து இந்த உலகத்தையே மாத்துற அளவுக்கு மிகப்பெரிய சீக்ரெட்ஸ் எல்லாம் எழுதி இருக்குன்னா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. இவ்வளவு சீக்ரெட்ஸ் ஹோல்ட் பண்ற இந்த ஒரு லைப்ரரி வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்கைவா இருக்குது. அது வந்து உள்ளுக்குள்ள யாருமே போக முடியாது. முழுக்க முழுக்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ராப்பரா வந்து பெர்மிஷன் இருந்தால் மட்டுமே உள்ளுக்குள்ள போகலாம். என் போப்பே கூட நினைச்சோம்னா உள்ளுக்குள்ள போக முடியாது. அவரே வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாதான் உள்ளுக்குள்ள போய் அந்த புக்ஸ்ல என்ன இருக்குன்னு வாசிக்க முடியும். இது வேட்டிகன் சிட்டியோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 5வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, லாஸ் கவுக்ஸ் அப்படிங்கிற கேவ்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கு. சாரி எனக்கு ப்ரொனன்சியேஷன் ஒழுங்கா வரல, ஏதோ பிரெஞ்சு வேர்டுன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னா லிஸ்ட்லயே பழமையான விஷயம் இதுதான். 17,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 17,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மனிதர்கள் இங்க இருக்கிற இந்த குகைகள்ல வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் பாக்குறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ரீசெண்டா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் உலகுல அதிகமா போக போக அங்க வந்து மனுஷங்களோட அதாவது பிரீத் இருக்கு, நம்மளோட சுவாசம் வந்து அந்த 17,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெயிண்டிங்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்க ஆரம்பிச்சு அங்க வந்து நிறைய இன்ஃபெஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸுக்கு. அதனால மனுஷங்களை இப்ப அலோவ் பண்ணாம பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு 1-2 பெயிண்டிங்ஸ் மட்டும் தான் பார்க்க விட்டுட்டு இருக்காங்க. பட் இதுக்குள்ள இருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து 17,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சுங்கிறத அவங்களோட கைப்பட அவங்களே வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்தோட மோஸ்ட் ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதுலே இதுதான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, 17,000 இயர்ஸ் அகோ அந்த இடத்துல போய் நிக்கிறப்ப ஃபீல் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அடுத்து மனிதர்கள் போக முடியாத இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, பொவெக்லியா, இட்டாலி. இந்த இட்டாலியில இருக்கிற பொவெக்லியா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட், இதுதான் 6வது போகவே முடியாத ஒரு இடம். இதை பத்தி சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ், பேய் பிடிச்ச ஒரு இடம்னு சொல்லலாம். நிறைய வருஷமா வந்து இட்டாலியில யாராவது இறந்து போறாங்கனால, இல்ல ரோம் நாட்டுல வந்து யாராவது இறந்து போறாங்கனால, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா, எய்ட்ஸ் இல்ல வந்து பிளேக் ஏதாவது வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி நோய் வந்தவங்களை வந்து இந்த ஐலாண்ட்ல போய் விட்டுட்டு வந்துருவாங்களா, அவங்க வந்து இறந்து மடியட்டும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 100கணக்கான வருஷமா வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறதுக்குன்னே யூஸ் பண்ண இந்த ஐலாண்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் யாரும் அலோவ் பண்றது இல்ல. சில வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பேர் இருக்கு, இந்த ஐலாண்ட் நம்ம ஏதாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நிறைய பேர் பேய் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சவங்க பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஐலாண்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இட்டாலியன் கவர்மெண்ட் வந்து இப்போ கம்ப்ளீட்டா யாருக்கும் போக கூடாதுன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்துக்கிட்டு மட்டும் சில பேர் அங்க அப்பப்போ ரிசர்ச்காக விசிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இடம் எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 7வது. இது டெக்னிக்கலா நீங்க விசிட் பண்ணலாம்னு தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விசிட் பண்ணலாம், பட் சில வருஷத்துக்கு முன்னாடி என்னது பண்ண முடியாது. இது ஒண்ணு மட்டும் இந்தியாவில் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா யூனோயின். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. இந்த யூனோயின் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஜாப்பனீஸ் மக்கள் வந்து ஆரம்பிச்ச ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் இது. இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து பெங்களூர்ல இருக்கிற மக்களே விடாம இருந்தாங்க. 2012 இருந்து 14 வரைக்கும் வந்து பெங்களூர் மக்களே உள்ளுக்குள்ள விடல, இங்கிலீஷ்காரங்க உள்ளுக்குள்ள விடல, இந்தியன்ஸ் வெளிநாட்டுல இருந்து நம்ம வெளி ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க. ஜப்பான்காரங்க மட்டும்தான் என்டர் ஆகலாம்னு சொல்ற பெங்களூருக்குள்ள இருந்த ஒரு ஹோட்டல். இப்படி ஒரு ரூல் போட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த பெங்களூர் கவர்மெண்ட் வந்து இத கம்ப்ளீட்டா சீல் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பெர்மிஷன் வாங்கி இப்போ இந்த ஹோட்டலை மறுபடியும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்க, 2012 இருந்து 14 வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இருந்த பெங்களூர்ல இருந்த ஒரு இடத்தை வந்து நம்ம இந்தியன்ஸே போய் விசிட் பண்ண முடியாது. எனிவே அடுத்து 8வது கடைசியான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கலாய்க்கிறது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. காயோ சாண்டியாகோ அப்படின்னு சொல்லப்படுற போர்ட்டோரிக்கோ, அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட். இதை வந்து ஐலாண்ட் ஆஃப் மங்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம ஒரு கோவிலுக்கு போறப்போ நம்ம தான் விசிட்டர்ஸ், குரங்கு வந்து நம்மள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டா. பட் இந்த ஐலாண்ட் வந்து முழுக்க முழுக்க குரங்குகள்னாலேயே இருக்கிற ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்டுக்குள்ள வந்து நீங்க விசிட் பண்ணீங்கன்னா, இந்த குரங்கு வந்து ஏதாவது உங்க மேல வந்து பீ பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்து
நிறைய டிசீசஸ் கூட வரும்னு சொல்றாங்க. பயங்கர இன்ஃபெக்டடான இந்த ஐலாண்ட்ல வந்து முழுக்க முழுக்க குரங்குகளுக்கு வந்து நோய்கள் மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஈஸியா வந்து குரங்குல இருந்து மனுஷனுக்கு வந்து நிறைய நோய் வந்துருங்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. இந்த ஐலாண்டே வந்து மனுஷங்களா உருவாக்குன ஐலாண்ட் தான். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐலாண்டை வந்து நம்ம போய் காட்டுக்குள்ள போய் குரங்க படிக்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு ஐலாண்டை கிரியேட் பண்ணி அங்க வந்து குரங்குக்கு வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ இங்க வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் நிறைய குரங்கு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. நிறைய குரங்கு வந்து என்ன சொல்ல, இந்த கிரேசியெல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நிறைய குரங்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய குரங்குகளுக்கு நடுவில் வந்து நிறைய டிசீசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்ல இந்தியால இருந்து 250 குரங்குகளை மட்டும்தான் இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஆயிரக்கணக்கான குரங்குகள் ஆயிடுச்சு. அது எல்லாமே வந்து டிசீஸ் வந்துருக்குன்னு சொல்றாங்க. மனுஷங்க இதுக்குள்ள போனாலே வந்து நோய் வந்து இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இது வந்து குரங்குகளோட கோட்டையா இருக்கிற இந்த ஐலாண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்ம யாருமே போக முடியாது. ஐலாண்ட் ஆஃப் மங்கீஸ்குள்ளேயும் யாரும் போக முடியாது. சோ எனிவே, இப்போ நான் இந்த 8 இடங்களை பத்தி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு, இந்த இடத்த கண்டிப்பா என் வாழ்நாள்ல போய் நான் பாத்துறணும்னு எந்த இடத்த நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா என் வாழ்நாள்ல எல்லா 8 இடத்துக்கும் நான் போகணுங்கிற ஆசை இருக்கு. பட் கண்டிப்பா போகணும் அப்படின்னு உறுதியா இருக்கிறது முதல் விஷயம் வந்து அந்த முதல் ஐலாண்ட் சொன்னால ஆஸ்திரேலியாவோட ஒரு ஐலாண்டுன்னு அந்த நேச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நான் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆர்டர் வைஸே வந்து ரெண்டாவது வச்சிருந்தது தான் அந்த சைனீஸ் எம்பரரோட மயான பூமி. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டாரு. வாழ்க்கை ஃபுல்லா வந்து சாகா வரம் வேணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா 49 வயசுல இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிட்டி வேணும்னு ஒரு மலைக்கடியில ஒரு சிட்டியை டெவலப் பண்றாரு. அந்த டெவலப் பண்ற சிட்டி 2200 வருஷம் கழிச்சு கூட வந்து நம்மளால போக முடியலன்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்குது. உங்களுக்கு எது கண்டிப்பா போகணும்னு ஆசைப்படுறீங்க இந்த 8 இடங்கள்ல அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட் யாராவது இந்த கோவா ட்ரிப்புக்கு வராம இல்ல பக்கத்து ஊருக்கு போக சொன்னா கூட வராம இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணி வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துக்கு இதை கூப்பிட்டு போயிட்டு வர அப்படின்னு ஒரு சின்ன சேலஞ்ச் வைங்க. எனிவே, ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் தான். நாளைக்கு உங்களை இந்த மாதிரி இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். அண்ட் சின்ஸ் ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதால வீடியோஸ் வந்து நான் ஈவினிங் போஸ்ட் பண்ணாம ஆஃப்டர்நூனே போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த 1:30 வந்து கோலா வச்சு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். சோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். நீங்க எந்த இடத்த கண்டிப்பா போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Cheers. Have a great weekend. Bye. Cheers.